வேல்முருகா போற்றி. காத்திருந்தவங்களுக்கு கை நிறைய கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே சரியாக போகிற மாதிரியே இருக்கும். யாரோ உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது உண்மைதான். யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் எல்லா நேரங்களுமே சரியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சில நாட்களில் ஏதோ சரியில்லாமல் போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்கள் நல்ல மனசோட எல்லாரையுமே நம்பி பழகிறவங்க ஆனால் அதே நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போதைய கிரக நிலை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுது. அது என்னன்னா, உங்களை யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ள பொறாமை வச்சு கெடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த யாரோ ஒருவர் அப்படிங்கிறது எப்போதுமே வெளி மனிதர்கள் மட்டும் கிடையாது. சில சமயம் நமக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தராக இருக்கலாம், உறவினர் அல்லது நண்பர்கள் போல் நடிக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கலாம். அவங்களோட மனசில் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏன் இவ்வளவு முன்னேறாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப ஒரு மாதிரி ஷை டைப் படுறவங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் இருந்தாலுமே கவனமாக உங்கள் மேலே தான் இருக்கும். அதனால தான் சிலருக்கு அது பிடிக்காது. நீங்கள் பேசுகிற வார்த்தை, செய்கிற வேலை எல்லாமே மக்கள் கவனிப்பாங்க. அதனால் சிலர் உங்களை கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிற நேரத்தில் ஏதோ ஒரு தடங்கள் வரும். யாராவது மனசை குலைக்கிற மாதிரி பேசுவாங்க. அது முடியாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு பயம்புறுத்துவாங்க. இது சாதாரணமாக தோணலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒருத்தருடைய பொறாமை சக்தி. அதை தான் உங்களை ரொம்பவே பாதிக்க முயற்சி செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதை உங்களை பண்ண விடாமல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், இப்போ இது வேணாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை ரொம்பவே கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடணும். எப்பொழுதுமே அவங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. முன்னேறி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்கக்கிட்ட நம்ம தான் கரெக்டாக இருந்துக்கணும். இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்படிலாம் நடக்கலாம். என்னென்னா, உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒருத்தர் வெளியில் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறத அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களையுமே பிடிக்காது. ஆனால் மேலதிகாரிகிட்ட உங்களை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இல்லை, அவங்க இந்த மாதிரி, அவங்க வேலை பண்ணலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்கே குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு வாய்ப்பு, உறவினர், உங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தராக இருப்பாங்க. வெளியில் சிரித்து பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே போட்டி. அவங்க வீட்டில் எல்லாமே நல்லா போகுது, எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். அந்த எண்ணம் சில நேரம் கெட்ட சக்தியாகவும் மாறுது. சிலருக்கு நண்பர்கள் வட்டத்திலேயே இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறவங்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னேறும்போது மட்டும் அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. உங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே மெதுவாக உங்கள் பெயருக்கு களங்கம் வர செய்யும். இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, தைரியம். எந்த பிரச்சனை வந்தாலும் நேராக எதிர்கொள்ளும் மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கெடுக்க நினைப்பவர்களால் தான் முழுதுமே உங்களை பாதிக்கவே முடியாது. ஆனால் கவனமாக இருக்கணும். இப்போ ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் சிலருக்கு திடீர்னு மன அழுத்தம்லாம் வரும். காரணமே தெரியாமல் கவலை வரும். யாரோ உங்களை தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். இது எல்லாமே அது எதிர்மறையான சக்தியுடைய விளைவு தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன். சூரியன் அப்படின்னாலே ஒளி. இருள் எவ்வளவு இருந்தாலுமே சூரியன் வந்துச்சு அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். அதுபோல தான் உங்களை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் இறுதியில் அவங்க தோல்விதான் அடைவாங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யாரையுமே முழுமையாக நம்பி உங்கள் ரகசியங்களை சொல்லக்கூடாது. உங்கள் திட்டங்கள், உங்கள் வருமானம், உங்களுடைய குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையுமே நீங்கள் பகிர வேணாம். சில சிம்ம ராசிக்காரங்க கவனிச்சிருப்பீங்க, முன்னாடி மிகவும் நெருக்கமாக இருந்தவங்க ஒருத்தர் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. பேசும்போது கிண்டல், சின்ன சின்ன குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே அந்த வார்த்தையுடைய பொறாமையினுடைய அறிகுறின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சிலருக்கு தாங்க முடியாததாக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க உங்களை பற்றி கதைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. இது நடந்தால் அதுக்கு பதில் சொல்லி சண்டை போட வேணாம்.
நேரம்தான் உங்களுக்கு உண்மையை காட்டப்போகுது. குடும்பத்தில் கூட சில நேரம் புரியாத பிரச்சனைகள்லாம் வரலாம். யாரோ ஒருத்தர் தவறான தகவல்களை சொல்லி குடும்பத்துக்குள்ளே சந்தேகத்தை உருவாக்கலாம். ஆனால் அதனால் எந்த விஷயத்தையுமே நேராக பேசி புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சோதனை மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விழிப்பு உணர்வு அப்படிங்கிறத கொடுக்கும். யார் உண்மையானவங்க, யார் போலி நண்பர் அப்படிங்கிறது இது எல்லாமே தெளிவாக தெரிய வரும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சிங்கத்தை குறிக்கும். சிங்கம் ஒருபோதுமே யாரை பார்த்துமே பயந்து ஓடாது. அது மாதிரி தான் நீங்களும் தைரியமாக இருக்கணும். சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை கெடுக்க முயற்சி செஞ்சாலுமே அதுவே உங்களை இன்னுமே வலிமையாக்கும். உங்கள் முயற்சி அப்படிங்கிறது உங்களை நேர்மை, உங்களுடைய தைரியம், இந்த மூணையும் வச்சு தான் உங்கள் எதிரியை உங்களை வீழ்த்த முடியும். அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்கள் திறந்திருக்கட்டும். யாரையுமே வெறுக்க வேண்டாம், ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாகவும் நம்ப வேண்டாம். உங்களுடைய வெற்றி எப்பொழுதுமே தொடரணும். உங்களை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லாமே தங்களுடைய செயல்களால் தாமே சிக்கிக்கொள்ளக்கூடிய தூரத்தில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சில நாட்களாக ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். எல்லாமே நல்லா போய்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் திடீர்னு சின்ன சின்ன தடைகள்லாம் நிரம்பி போயிருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே தாமதமாகிருக்கும். நீங்கள் நம்பிட்டு இருந்தவங்க சிலர் எல்லாமே வித்தியாசமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சிலருடைய கிரக நிலைகள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறைமுக எதிரியை காட்டுதுன்னு கூட சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு நெருக்கமான உறவினர் குடும்பத்தில் அடிக்கடி வரவங்களாக தான் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் நெருக்கமாக கவனிப்பாங்க. வெளியில் சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே எவ்வளவு நன்றாக இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்லேயே இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. எப்போதுமே உங்கள் கூடயே சேர்ந்துருப்பாங்க. உங்கள் திட்டங்கள், உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறம்போது அவங்க ரொம்பவே பொறாமப்படுவாங்க. நீ இது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா வேணாமே, இது அப்புறமா பண்ணிக்கலாம், இதில் போய் நீ சிக்கிக்காத, அந்த மாதிரி நல்லதை சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்களுடைய பொறாமையாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்துட்டு அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வேறு இடத்துல பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாகவும் உருவாக போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு வகையான கவர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் உங்களை கவனிப்பாங்க. இந்த கவனம் தான் சிலருக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம். அவங்க நினைப்பாங்க, ஏன் எல்லாரும் இவரை பார்த்து பேசுகிறாங்க. அந்த எண்ணமே மெதுவாக எதிர்மறை சக்தியாக மாற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு காரணமே தெரியாமல் மன அழுத்தம் வரும். யாரோ உங்களை தவறாக புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி தோணும். நீங்கள் நல்லது செஞ்சாலுமே அது தவறாக பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த நிலை வந்துச்சு அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடி மிகவுமே நெருக்கமாக இருந்த ஒருவர் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. பேசும்போது கிண்டல், சில சமயம் உங்களுக்கு குறை சொல்கிறது, உங்களுடைய வெற்றியை பெரிய விஷயமாக பார்க்காத மாதிரி நடந்துக்கிறது, நடிப்பாங்க. ஆனால் அந்த நபரே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் உங்கள் முன்னாடி சிரிப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. அவங்க இப்படி தான், அவங்க நீண்ட நாளாக முன்னேறவே மாட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் முழுவதும் யாராலையுமே கெடுக்க முடியாது. ஏன்னா இந்த ராசியின் அதிபதி சூரியன். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல என்றைக்குமே இருள் நீண்ட நேரம் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் முன்னாடியும் சொல்லியிருந்திருப்பேன். சில நாட்களாகவே சோதனையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். சிலர் உங்கள் பாதையை தடுக்கவும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா தடைகளையுமே உடைஞ்சு போயிடும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அமைதியாக இருக்கணும். யாரையுமே நேராக சந்தேகப்படக்கூடாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையோட விஷயத்தில் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க வேண்டாம். உங்கள் திட்டங்கள், உங்கள் பண விஷயங்கள், உங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சில சமயம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனையை கொடுக்கும். அந்த சோதனையால் தான் யார் உண்மையானவங்க, யார் போலி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியும். நீங்கள் நம்பிய சிலர் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறதும் புரியும். அவங்கள விட்டுட்டு முன்னாடி போகக்கூடிய சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா சிம்ம ராசி சிங்கத்தை குறிக்கும். சிங்கம் எப்பொழுதும் ஒருபோதுமே கூட்டத்தை கண்டு பயப்படாது. அது தனியாக இருந்தாலும் ராஜாவாக தான் இருக்கும். அதே போல தான் நீங்களும் உங்கள் பாதையில் தைரியமாக போக போகிறீங்க. உங்களை கெடுக்க நினைச்சவங்க ஒரு நாள் உங்கள் வெற்றியை பார்த்து ரொம்பவே அமைதியாயிருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு
நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.